வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன் சமச்சீர் 10th மேக்ஸ்ல இருந்து 10th மேக்ஸ் புக் 2021 இயர் புக்ல இருந்து நாங்க எல்லா ப்ராப்ளமும் நாங்க உங்களுக்கு பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க டீச் பண்ணி இந்த ஈஸி மேக்ஸ் தனலட்சுமி அப்படிங்கிற சேனலை நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா வீடியோஸையும் நீங்க ரிஸ்டோர் பண்ணி நீங்க எல்லா சாப்டர்ல இருந்தும் வீடியோஸ் நீங்க வரிசையா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கான்செப்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். क्वेश्चन நம்பர் வந்து எக்சர்சைஸ் 5.3 ல 9th क्वेश्चन. Find the equation of the median. Find the equation of the median and altitude. நடுக்கோடு குத்துயரம் அப்படினு சொல்வாங்க. ஒரு முக்கோணத்தோட நடுக்கோடு குத்துயரம். அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். Of triangle ABC through A வழியாக செல்ற நடுக்கோடு குத்துயரம். சரியா? A வழியா பாஸ் ஆகுற median altitude. அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். Where the vertices are, மூணு vertices கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீடியன் ஆல்டிட்யூட். நம்ம மீடியனுக்கு உனக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு காட்டுவாங்க. A B C where A 6, 2, B -5, -1 and C 1, 9. மீடியன்னா என்ன? வாட் இஸ் மீடியன்? மீடியன்னா என்ன? ஆல்டிட்யூட்னா என்ன? முதல்ல அதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் வந்து எப்படி செய்யணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே பாயிண்ட்ஸ் அதே ட்ரையாங்கிள் தான் -5, -1 and 1, 9. சோ ஆல்டிட்யூட் ஆல்டிட்யூட்னா குத்துயரம். ஆல்டிட்யூட்னா குத்துயரம். மீடியன்னா நடுக்கோடு. புரியுதா? சரி. இப்போ முதல்ல வாட் இஸ் மீடியன், வாட் இஸ் ஆல்டிட்யூட் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. A வழியா பாஸ் ஆகுற மீடியன் அப்படின்னா எந்த பாயிண்ட் A எந்த வெர்டெக்ஸ் எடுக்கறாங்களோ அந்த வெர்டெக்ஸையும் அதோட ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட் இஸ் மிட் பாயிண்ட். சோ மிட் பாயிண்டையும் ஜாயின் பண்ற லைன் தான் மீடியன். திஸ் இஸ் மீடியன். ஒரு வெர்டெக்ஸையும் ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்டையும் ஜாயின் பண்ற லைன் தான் மீடியன். ஓகே. ஆல்டிட்யூட்னா என்ன? அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு வரையிற ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் பெர்பெண்டிகுலர் லைன். அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு வரையிற பெர்பெண்டிகுலர் லைன் இஸ் கால்ட் ஆல்டிட்யூட். ஏங்கற அந்த உச்சியில இருந்து எதிர்பக்கத்துக்கு வரையிற செங்குத்து கோடு அதுதான் குத்துக்கோடு, குத்துயரம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ இதோட ஈக்குவேஷன் கேக்குறாங்க. இதோட ஈக்குவேஷன் என்ன? இதான் क्वेश्चन. ஈக்குவேஷன் கேட்கலாம், ஸ்லோப் கூட கேட்கலாம். நமக்கு இந்த சம்ல வந்து ஈக்குவேஷன் கேட்கறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன், இந்த நடுக்கோடினுடைய சமன்பாடு. இப்போ நீங்க உங்களுக்கு இப்படி நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, நம்ம இப்போ இது வந்து மீடியனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன்னாலே நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கணும், இல்லனா ஒரு பாயிண்ட் ஸ்லோப் இருக்கணும். என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த சம்ல வந்து பாருங்க, இது மிட் பாயிண்ட். நான் அத D ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட். அதுக்கு அப்புறம் இங்க இந்த மிட் பாயிண்ட் D கிடைச்சிரும். அப்புறம் A க்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ ரெண்டு பாயிண்ட வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. சோ மிட் பாயிண்ட் ஈக்குவேஷன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். மீடியன் அப்படினா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன். மிட் பாயிண்ட்னா நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு சமன்பாடு கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளி சமன்பாடு, மிட் பாயிண்ட் ஈக்குவேஷன் மனசுல வச்சுக்கோங்க. ஆல்டிட்யூட்னா என்ன பண்ணணும்? பாருங்க, நான் இத E மார்க் பண்ணிட்டேன். ஆல்டிட்யூட்னா என்ன பண்ணணும்? ஆல்டிட்யூட்ங்கிறது இஸ் a perpendicular line. AEங்கிறது இப்ப BC க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற ஒரு லைன். AEங்கிறது BC க்கு பெர்பெண்டிகுலர். அப்படினா நீ என்ன பண்ணணும்? M1 கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். BC க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் M2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த ஸ்லோப்பையும் இந்த பாயிண்டையும் வச்சு ஈக்குவேஷன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஸ்லோப் ஈக்குவேஷன். பெர்பெண்டிகுலர்னாலே ஸ்லோப் ஈக்குவேஷன். சோ மீடியன்னா மிட் பாயிண்ட் ஈக்குவேஷன், ஆல்டிட்யூட்னா ஸ்லோப் ஈக்குவேஷன். மறந்துடாதீங்க. என்ன ஸ்லோப்னா M1, இந்த கீழ இருக்கிற இந்த சைடோட ஸ்லோப். அடுத்தது ஸ்லோப் போட்டுட்டேன், அது M2. அப்புறம் ஈக்குவேஷன், அந்த ஸ்லோப்பையும் அங்க இருக்கிற பாயிண்டையும் வச்சு ஈக்குவேஷன். எல்லாத்துக்கும் இப்ப புரியுதா? சோ மீடியன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆல்டிட்யூட் அப்படின்னு சொன்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சு அப்புறம் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சு ஸ்லோப்பும் பாயிண்டையும் வச்சு ஈக்குவேஷன். ஸ்லோப் ஈக்குவேஷன். ஸ்லோப்னா சாய்வு சமன்பாடு.
ஞாபகம் வச்சுக்கோங்க, சாய்வு சாய்வு சமன்பாடு. புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்டிடியூட்னா என்ன செய்யணும், மீடியன்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம இப்ப செய்ய போறோம். இப்ப என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஸ்டெப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது பாருங்க. முதல்ல என்ன செய்யணும், பிசிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் நடுப்புள்ளி, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, பிசி நடுப்புள்ளி. ஃபார்முலா என்ன, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Okay, right. A minus 5, 1. x1, bc க்கு தான கண்டுபிடிக்கிறோம். So b யும் c யும் பாருங்க. b point x1 y1, x2 y2. So x1 plus x2, first number plus first number, minus 5 plus 1 by 2. அடுத்து second number plus second number, minus 1 plus 9 by 2. Okay, so அப்ப minus இதுல இருந்து minus பண்ணியாச்சுனா minus 4 by 2, 8 by 2. இத கட் பண்ணீங்கன்னா 2 4. That means minus 2, 4. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது D ங்கிற பாயிண்ட். So D, பாயிண்ட் D. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த AD யோட ஈக்குவேஷன். AD is the median. So equation, the equation of median, equation of median அதாவது AD through A, equation of median through A. AD போட்டாலே through A எழுத வேண்டாம், இருந்தாலும் through A. A வழியா வர மீடியனுக்கு ஈக்குவேஷன். புரியுதா? சோ நமக்கு இப்ப இதுல என்னலாம் இருக்கு, A 6,2 இருக்கு, D -2, 4. அப்ப இட்ஸ் 2 பாயிண்ட் ஃபார்ம். ரெண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா, ஃபார்முலா நான் இங்கே எழுதுறேன். y - y1 by y2 - y1, x - x1 by x2 - x1. புரியுதா? அவ்வளவுதான். இத அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்ய வேண்டியதுதான். பாருங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இல்லையா, y - x1 y1, x2 y2. So 6,2 - 2, 4. Okay, y - y1 2 by y2 - y1 4 - 2 equal to x - x1, x1 வந்து 6, x - 6 by x2 - x1 -2 - 6. அவ்வளவுதான். இனி நீங்க சால்வ் பண்ணுங்க. y - 2 by 2 equal to x - 6 by இது ரெண்டையும் ஆட் பண்ணா -8. அப்போ இத 2 கட் பண்ணுங்க, இதுல 4 வரும், -4 வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -4 into y என்ன வரும், -4y. -4 into -2 என்ன வரும், +8 equal to x - 6. இப்போ நமக்கு x ல பிளஸ் வந்துருச்சு. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம அந்த சைடு கொண்டு போவோம். அப்ப என்ன வரும், x + 4y -8 - 6 equal to 0. So x + 4y -14 equal to 0. புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? So midpoint equation, midpoint equation, midpoint equation மறந்துடாதீங்க. மீடியன் தான் midpoint equation. இப்போ ஒரே ட்ரையாங்கிளே சம்டைம்ஸ் 3 மீடியன்ஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த மீடியன்ல இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இந்த பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஒரே ட்ரையாங்கிள்ல 3 மீடியன்ஸ்க்கும் ஈக்குவேஷன் கேட்பாங்க. எல்லாருக்கும் புரியுதா? அது சம்டைம்ஸ் ஈக்குவேஷனுக்கு பதிலா ஸ்லோப் கேட்பாங்க. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலா ஸ்லோப் ஃபார்முலா போட்டு செய்ய முடியும். புரியுதா? என்னனாலும் சரி, நம்ம क्वेश्चन வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஒண்ணும் பதட்டம் அடையாதீங்க, யோசிச்சு செய்யுங்க. நமக்கு மீடியன்னா என்ன, ஆல்டிடியூட்னா என்னன்னு தெரியும். இப்போ பாருங்க, இது ஸ்லோப் ஈக்குவேஷன் சொல்லிட்டேன். ஸ்லோப் மீன்ஸ் இந்த சைடோட ஸ்லோப். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், ஸ்லோப் ஆஃப் BC, BC இன் சாய்வு y2 - y1 by x2 - x1. 9 - -1, 9 - -1 by x2 - x1, 1 - -5. புரியுதா? So minus into minus plus, so 9 plus 1 10 by 1 plus 5 6. So 5 by 3 is equal to 5 by 3. It is M1. புரியுதா? இப்போ நமக்கு BC யும் AE யும் perpendicular. It means since போட்டுட்டு AE is perpendicular to BC. AE வந்து BC க்கு செங்குத்து. அப்போ என்ன ஃபார்முலா, M1 into M2 equal to -1. அப்ப நமக்கு ஸ்லோப் ஆஃப் AE இன் சாய்வு. ஓகே, சோ அப்ப சாய்வுனா என்ன செய்யணும், M2 கண்டுபிடிக்கணும். M2 equal to -1 by M1.
அதாவது 1/m1 னா m1 ஓட ரெசிப்ரோக்கல் ஆஃப் m1 இன் தலைகீழ். அதுவும் நெகட்டிவ் இருக்கிறதுனால மைனஸ் இருக்கிறதுனால நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லணும். இந்த குறை தலைகீழ் அப்படின்னா m1 என்ன இருக்கோ அத தலைகீழ போட்டு சைனை மாத்தி போடணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன ஆன்சர் 5/3 தலைகீழ போட்டா 3/5. இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா நீ மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம், அதாவது AE க்கு ஸ்லோப் வருது m2 கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஸ்லோப்பையும் இந்த பாயிண்டையும் வச்சு AE க்கு ஈக்குவேஷன். therefore equation of altitude through A நமக்கு வந்து இதுல என்னெல்லாம் இருக்குங்கறத எழுதிக்கோங்க. A னா 6,2, ஸ்லோப் வந்து -3/5. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் சரியா? அப்ப பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா இப்ப பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா சரியா? நம்ம இங்கே போடுறோம் பாருங்க. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா என்னது? y - y1 m into x - x1. ஓகே, இப்போ பாயிண்ட் x1 y1 m. அப்போ y - y1 x1 y1 2. So 2 m -3/5. So -3/5. புரியுதா எல்லாருக்கும்? அப்ப x - x1 வந்து 6. x - 6. இப்போ நம்ம 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into y 5y, 5 into 2 10, -3 into x -3x, -3 into -6 plus 18. இப்போ நமக்கு x ல வந்து -3 into 6 18. இப்போ நம்ம x ல வந்து மைனஸ் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இத அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. சைடை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப இதுல உள்ள சைனை தான் நீங்க மாத்தணும், இந்த சைடு மாத்த கூடாது. சோ இந்த சைனை மாத்தி இங்க கொண்டு வாங்க. 3x plus 5y minus 10. The plus 18 இங்க வந்தா -18 equal to 0. So 3x plus 5y minus 28 equal to 0. The answer. புரியுதா? the altitude. So மறந்துடாதீங்க, மீடியன் னா மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட். அது சொல்றது அந்த ஸ்பெல்லிங் நீங்க சரியா வருதா? மிட் பாயிண்ட் ஈக்குவேஷன். ஆல்டிடியூட் னா ஸ்லோப் ஈக்குவேஷன், மறந்துடாதீங்க. இது மட்டும் மீடியன் ஆல்டிடியூட் மறந்துடாதீங்க. ஏன்னா மீடியன் னா மிட் பாயிண்ட் ஈக்குவேஷன், ஆல்டிடியூட் னா ஸ்லோப் ஈக்குவேஷன், சாய்வு சமன்பாடு. சரியா? நடுக்கோடுனா நடுப்புள்ளி, அதே உனக்கு தெரியும். நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன், நடுப்புள்ளி சமன்பாடு. எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நல்லா உங்களுக்கு புரியுது, இந்த மேத்ஸ் நல்லா ஈஸியா உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை தொடர்ந்து